என்ன பிரதர், நானும் உன்னை அப்போ பிடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ சாப்பிடாம உட்காந்துக்கிட்டே இருக்கிய. ஏன் களி பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? இதானே மகாத்மா காந்தியும் கப்பலோட்டிய தமிழரும் சாப்பிட்டாங்க. வந்தே மாதிரம். எனக்கு நான் சாப்பிடுறதுக்கு பசிக்கலப்பா. பின்ன எதுக்கு பிரதர் ஒரு மாதிரியா இருக்க? உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா இருக்க வேண்டியதான். 271 உன்னை பாக்குறதுக்கு உங்க அண்ணன் வந்திருக்கான், போய் பாரு. ஏன் தம்பி, உன்னை பாக்குறதுக்கு யாருமே வர்றது இல்லையே? ஏன் உனக்கு சொந்தக்காரங்க யாருமே கிடையாதா? அவங்களுக்கெல்லாம் நான் இங்க இருக்கேன்னு தெரிவிக்கிறத விட நான் இங்கேயே தற்கொலை பண்ணிக்கிறது மேல். சரிதான், ஜெயிலுக்குள்ளேயே தற்கொலையை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டியா? சார், மனசை புண்படுத்தாதீங்க சார். நான் ஒரு குத்தமும் செய்யல சார். நான் குத்தவாளி இல்ல சார். ஐ அம் நாட் எ கல்பிரேட். சரி சரி, அழகப்பா, கண்ணை தொடச்சுக்கோ. ஏன் தம்பி, ஆமா நீ இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கிய, நீ இங்க எப்படி வந்த? இருட்டா இல்ல பிக் பாக்கெட்டா இல்ல ஹவுஸ் பிரேக்கா? புத்தி ஒன்ன விட்டு எங்க போகும்? நீ பழைய கேஸ் போல இருக்கு. ஹவுஸ் பிரேக்கா? இங்க 6 டைம் பிரேக் ஆகி உட்காந்துருக்கேன். சும்மா இருக்கு. ஏன் உன்னை காதலிச்ச பொண்ணு ஏமாத்திட்டாளோ? நான் தான் அவளை ஏமாத்திட்டேன். கல்யாண விஷயமா பேசலான்னு தான் அப்படியே ஜாலியா வந்துகிட்டு இருந்தேன். என் மேல திருத்து புத்தகத்தை போட்டு என்ன கொண்டுட்டு வந்து தள்ளி விட்டானோ. என்ன செய்வேன்? கீதா எப்படி இருக்காளோ, என்ன செய்யறாளோ, என்ன செய்வா? அழுவா, கதா, என்ன தெரியும் அவளுக்கு? ரவி மறுநாளே வரேன்னு சொன்னவர் இன்னும் காணணும். எங்க போயிருப்பாரு? அதானே புரியல. ஆமா, அவளுடைய வளர்ப்பு தந்தை எந்த எஸ்டேட்ல இருக்கிறதா சொன்னாங்க? அது கழுகு மலையோ விராலி மலையோ ஏதோ ஒரு மலைன்னு சொன்னாரு. அது சரி. அவன் என்ன சாமியாரா ஒரே மலையில உட்காந்துட்டு இருக்க? ஏன் கீதா, நீ படிச்சிருக்கல? ஒருத்தனை லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவன் ஊரு பேரு அட்ரஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமோ? அட்ரஸ் இல்லாத பையனை போய் லவ் பண்ணலாமா? இல்ல, இப்ப சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டான் தெரியலையே. போனால் போகட்டும் போட, நீங்க கவலைப்படுற. என் பொண்ணை அவனுக்கு கொடுத்து தீர்மானம் பண்ணிட்டேன். என்னமா அது? பொண்ணு பாக்குறதுக்கு பஞ்சுவலா வராத பையன் தாலி கட்டுறதுக்கு எப்படி வருவான்? மேனேஜ் இல்லாத பையன். நான் முடிவு கட்டிட்டேன், அடுத்த மாசம் உனக்கு ரவிக்கு கல்யாணம். அடுத்த ட்ரெயினுக்கு ஊருக்கு உடனே புறப்படணும். வேறவே அந்த பாண்டிய வருவான், அவனை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லு. 183 உன்னை ஜெயிலர் கூப்பிடுறாரு. குட் மார்னிங் சார். இன்னைக்கு உனக்கு விடுதலை சார். சரியா பாருங்க சார், இன்னும் 10 நாள் பாக்கி இருக்கு சார். நீ ஒழுங்கா நடந்துகிட்டதுனால 10 நாளைக்கு முன்னாலே உன்னை ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு முக்கியமான விஷயம், நீ விடுதலையான பிறகு நன்னடத்தைக்காக 6 மாசத்துக்கு ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியில சென்ட்ரல் கிரைம் செக்ஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும். தெரிஞ்சுதா? ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியா சார்? என்ன சார் நம்ம உறவு ஒரே அடியா தொடருத? இந்த உன் ட்ரெஸ், உன் உழைப்புக்கு கிடைச்ச ஊதியம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீயா? என்னடா அது ஜெயிலுக்குள்ள இருந்து வர? யாரா ஜெயிலுக்குள்ள இருந்து வர்றா? நீ பாத்தியாடா? ஜெயிலுக்குள்ள என்னுடைய நண்பர் ஒருவர் தியாகி உள்ளர இருக்காரு, அவரை பார்த்துட்டு வந்தேன். ஆமா, எங்க ஒண்ணு ஆளைய காணும்? தொடரு என்ன? என்னடா அது மௌனமா உட்காந்துட்டு இருக்க? ஆமா, என்ன யாருனாவது ஞாபகம் இருக்கா உனக்கு? அப்படிலாம் கேட்காத, கஷ்டமா இருக்கு. நான் என்னடா பண்ணுவேன்? எதிர்பாராத விதமா திடீர்னு என்ன புடிச்சுட்டு போயிட்டாங்களே. என்ன புடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஏதாவது தெரியுமியா? உதப்பேன். நானு கீதாவை பார்க்க வந்துகினே இருக்கும்போது என்ன பிடிச்சி, எங்க வளர்ப்பு தந்தை இல்ல, அவர் என்ன பிடிச்சு திடீர்னு ஃபாரின் அனுப்பிச்சு வச்சுட்டாரு. என்ன ஃபாரினா? ஆமா. ஆமா, ஃபாரின்ல நீ எப்ப வந்த? இப்பதானே ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸா?
அந்த டூர் ப்ரோக்ராம்ல இருந்து என்ன இப்பதான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்றேன். ஓஹோ, ஆமா, ஃபாரின்ல எந்தெந்த ஊரை பாத்தீங்க? எந்தெந்த ஊரா? ஜியோகிராபி படிச்சிருக்கில்ல, என்னென்ன ஊர் இருக்கு கணக்கு போட்டுக்கணும். சொல்லண்டா. அது நான் என்னடா சொல்லுவேன், நான் அந்த அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, தாய்லாந்து, மதர்லாந்து, மிட்லாந்து, லாயலாந்து, ஸ்காட்லாந்து. ஓ, ஆமா, இவ்வளவு நாட்டியமா நீ சுத்தி பாத்திருக்க? நான் எங்க பார்த்தேன், என்ன உள்ளரெல்லாம் வச்சிருந்தாங்க. ஜெயில போட்டு சீச்சி, உள்ளறையே வச்சிருந்தாங்கன்னாக்க வெளியே வந்தா பனி, பனி விட்டா மழை, மழை விட்டா ஐஸ் மழை, ஐஸ் மழை விட்டா ஐஸ் பனி, இப்படி வெளியே உள்ளர விட்டா. நிறுத்துவோம் பாரின் பிரஸ்தாபத்துக்கு. ஆமா, எப்ப வீட்டுக்கு வரப்போம்? இப்பவே வரேன்டா, கீதாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. அப்படிங்களா? நீங்களா ஏன்டா காதலிக்கிறீங்க? ஏன்டா? மாமா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன? இனிமே நீ வீட்டுக்கு வந்தா உன் கல்யாணம் கேன்சல் அப்படி சொல்லிட்டு நேரா கீதா கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டாரு. ஐயோ ஐயோ, நான் என்னடா செய்வேன்? என்ன செய்வேன்? அடுத்த வர 10ஆம் தேதி ஐயாவுக்கும் கீதாவுக்கும் கல்யாணம். மொத்த ஞாபகம் இருக்கா? அன்னைக்கே உன் உயிரை வாங்கியிருக்கணும். உன்னை சும்மா இன்னொரு தடவை இந்த உடம்பு தாங்காதப்பா. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேட்க. எனக்கும் கீதாவுக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும்னு மாமா 10ஆம் தேதி இங்க வரேன். நான் அவரை எப்படியாவது சமாதானப்படுத்திடுறேன். நீ கண்டிப்பா 10ஆம் தேதி இங்க வந்து சேர. 10ஆம் தேதி தானே? நான் கண்டிப்பா வந்து தாண்டா தீரணும். நான் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட்? அது ரிப்போர்ட்னா அந்த ஃபாரின் போனதை பத்தி, எங்க அப்பா என்ன விடாததை பத்தி கீதா கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். முடிஞ்சாக்க பொண்ணு கேட்க எங்க அப்பாவே கூட்டிட்டு வரேன். வெரி குட். நான் இப்ப அர்ஜென்ட்டா போடு. முக்கியமான வேலை இருக்கு, மறந்துட்டீங்களா? என்னம்மா? என்னவா? இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா? 10. ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியில சென்ட்ரல் கிரைம் செக்ஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஆமா, அத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன சொல்ற? தொழிலாளிங்கெல்லாம் சம்பளத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா? ஓஹோ, அத சொல்றியா? அதோட உங்களை நேர்ல பார்த்து உங்க கையால சம்பளம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆல்ரைட், பார்த்தா போறது. வசந்தி, எனக்கு கூட ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, நான் இன்னைக்கு பட்டணம் போகணும். பாத்தீங்களா, நீங்க இன்னும் மாறவே இல்லை. அப்பா என்கிட்ட கடைசியா சொன்னது, நீங்க திரும்பி வந்தா எந்த காரணத்தை கொண்டும் உங்களை பட்டணத்துக்கு அனுப்ப கூடாதுங்கிறதுதான். அதனால நீங்க பட்டணம் போக நான் சம்மதிக்கவே மாட்டேன். வசந்தி, நீ தெரியாம பேசுற. நான் போகலைன்னா போலீஸ் தேடிக்கிட்டு வந்துரும். போலீஸா? உங்களையா? என்ன இல்ல, அவனை அவனை எவனே? அவனை இல்ல, இவனை, என்னுடைய. உங்களுக்கு தம்பி கூட இல்லையே? ஒரு அண்ணன் தான் இருக்காரு. அண்ணன் மகனா? அண்ணனுக்கு ஏது மகன்? இவன் அத்த மகன். அத்த மகன். ஓ, அத்தானா? அத்தானாவது பொத்தானாவது. என்னண்ணா? என்னடா இது? நாளைக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ என்னடா கீதா கீதா ஏன் உயிரை வாங்குறீங்க? 2 நாளைக்கு முன்னாலே வர சொல்லி லெட்டர் எடுத்திருக்கேன்டா. மாமா நாளைக்கு வராரு, உன்னை பத்தி அவர் லெட்டர் எழுதிருக்காரு. என்ன சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னா? அதான் இல்ல, இன்னும் 10 நாளைக்கு உன்னை அவர் பக்கத்திலேயே வச்சு ரொம்ப சிவியரா டெஸ்ட் பண்ண போறாராம். அதுக்கப்புறம் அவருக்கு திருப்தியா இருந்தா தான் உன்னை மாப்பிள்ளைய ஏத்துக்க போறாராம். ஆஹா, ஹயோ ஹயோ, 10 நாள் தாங்காதுப்பா இந்த ஊர்ல. நாளைக்கே நான் ஊருக்கு போகணும்ப்பா. என்னடா அவ்வளவு அவசரம்? ஓஹோ, இதான் அவ்வளவு அவசரமா? யார் அந்த பொண்ணு? என் தங்கச்சிடா, என் வளர்ப்பு தந்தையோட மகன். அப்படியா? ஐம் சாரி பாண்டியன். அவர் சாகும்போது பையனை பட்டணத்துக்கு அனுப்பாதே, கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு செத்து போனார். நான் இப்ப பட்டணம் போறேன்னு சொன்னா போதும், வசந்தியோட தாமரை முகம் வாடி போயிடும். கரெக்ட், தாமரை முகம் தான். குவளை கண்கள் கண்ணீர் குளமாயிடும். குவளை கண்கள் ரொம்ப பொருத்தம். சாமந்தி நிற கண்ணம் செம்பருத்தி ஆயிடும். போட்டோல கலர் தெரியலையே. ஆமா, பின்ன நீ எப்படித்தான் பட்டணம் வந்த? அது ஒரு பெரிய கதை. பட்டணத்துல எனக்கு தண்டபாணின்னு ஒரு மருமக இருக்கிறதாவும், அவன் பெரிய அயோக்கியம், முரட, முட்டாள், மாசம் நான் போய் அவனுக்கு அட்வைஸ் பண்ணலன்னா அவன் கெட்டு குட்டிச்சோரா போயிடுவான்னு பொய்ய சொன்னேன். அப்படியா? அதுல என்ன வேடிக்கைன்னா, நான் இப்படி சொல்ல போக அவன் மேல வெறுப்பு ஏற்படுறதுக்கு பதிலா பாசமும் பரிவு ஏற்பட்டு போச்சு என் தங்கச்சி. அடட, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. அப்புறம் என்ன, அப்படிப்பட்ட பையனை வெளியே விட்டு வைக்க கூடாது, நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருங்கன்னு ஒரு பெரிய பாம தூக்கி என் தலையில போட்டுடுச்சு. நான் பேயா முழிச்சு, ஆகட்டும்மா பரீட்சை முடிஞ்சோன்னு கூட்டிட்டு வரேன்னு ஒரு விதமா சமாதானம் சொல்லிட்டு வந்தேன். உண்மையிலேயே உன் தங்க ரொம்ப அழகுதான்டா. நீ படிச்சவன் தானடா, புத்தி இருக்கா உனக்கு? என் தங்கச்சியை பத்தி ஏன் முன்னாலே வர்ணிக்கிறிய? உனக்கே அநாகரிகமா தோணல? இதுல என்னடா அநாகரிகம்? அழகை ரசிப்பது கலடா. அட்ரஸ் என்னடா? அட்ரஸ் வேணுமா? ஒத்த கொடுத்தன ஞாபகம் இருக்க? மறந்துடாத, அப்புறம் பாக்குறேன். நாளைக்கு மாப்பிள்ளை டெஸ்டுக்கு வர மறந்துடாத.
பாண்டிய போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போயிருக்கான். ரிப்போர்ட் பண்ண இப்படிதான் வருவான். அப்படியே லபக்குன்னு தூக்கி அரெஸ்ட் பண்ணிடலாம். மாப்பிள்ள இல்ல, அமெரிக்காவில் வந்த மாப்பிள்ள மாதிரி தெரியுது. சொன்னபடி படிச்சுலாம் வந்துட்டாரு. மாமா அவர்களே, போன தடவை நான் ஃபாரின் போனதுனால சொந்த சொல்ல காப்பாற்ற முடியல, என்ன மன்னிச்சிடுங்க மாமா அவர்களே. ரவி, மாப்பிள்ள கிட்ட என்ன மரியாதை, என்ன மரியாதை. உட்காருங்க மாப்பிள்ள அவர்களே, உட்காருங்க. ஐயோ ஐயோ, பாவம் சோறு திங்கிற மாதிரி உட்காராது. ஏற்றுங்க ஏற்றுங்க, சொபல் உட்காருங்க, சொபல் உட்காருங்க. மேல உட்கார்ந்தா மரியாதை இல்ல மாமா அவர்களே, நான் கீழே இருக்கேன். ஏன்னா ரவி, என்ன மாப்பிள்ளை தரையவே ஒத்து பாக்குறாரு. விஞ்ஞானி போடுறது, பூமிக்குள்ள கறி இருக்குமா, தண்ணி இருக்குமா, இரும்பு இருக்குமான்னு பாக்குறாரு. தங்கள் முகத்தை பார்க்க எனக்கு வெக்கமா இருக்கும் மாமா அவர்களே. ஐயோ, அவளை உய்யா பார்க்க மாட்டாரு சொல்லுது மாப்பிள்ளை. ரவி மாமா, நான் திரும்பிக்கிட்டு இப்படி கேள்வி கேட்கிறேன். நீ செவத்தை பார்த்துக்கிட்டு பதில் சொல்ல சொல்லு. டெஸ்ட் ஆரம்பிக்கலாமா மாப்பிள்ள அவர்களே? ஆரம்பிக்கலாம் மாமா அவர்களே. முதலாவதாக மாப்பிள்ளை கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள் என்ன? புகைய, பொடிய, குடிய. மூணு இருக்கா போல்றது. கிடையாது, புகை மாமா அவர்களே. வில 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 உண்மையை சொல்றதுனால உன்னை நான் பாராட்டுறேன். வருமானம் ஏதாவது இருக்கா? வருஷத்துக்கு 24,000 ரூபாய், மாசத்துக்கு 26,000 ரூபாய். கரெக்டா சொல்றேன், மன கணக்கு. படிச்சிருக்கேன்? படிச்சிருக்கேன் மாமா அவர்களே, ஆனா பட்டம் வாங்கல. அது தேவையில்லை, பட்டம்ன்றது வெறும் தம்பட்டம். பிராக்டிக்கல் பாயிண்ட்டுக்கு வருவோம். சமைச்சிருக்கியா? சமையலா? ஆமா. திடீர்னு சமையல்காரன் வரலன்னு வச்சுக்கோ, ஐயா ஹோட்டலு ஸ்ட்ரைக் ஆகி போச்சு, பொண்ணுக்கோ சமைக்க தெரியல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு நிலைமை வரும்போது எப்படி சமாளிப்பே? உடனே பதில் தேவை எனக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உங்களுக்கே சமைச்சு போடுவேன் மாமா அவர்களே. வரட்டு கௌரவம் இல்லாத மாப்பிள்ள. மாப்பிள்ள பாக்ஸிங் தெரியுமா? பாக்ஸிங்கா? அது எதுக்கு? எதுக்கா? இப்போ என் பொண்ணோட ஜாலியா போறேன்னு வச்சுக்கோ, 4 பேர் உன்னை அட்டாக் பண்ண வர்றாங்க, அப்ப என்ன செய்வே? கேட்டு பாருங்க மாமா அவர்களே. பாக்ஸிங்? அதை ஏன் கேக்குறீங்க மாமா? பறந்து பறந்து உதைப்பான், ஃப்ளையிங் கிக். ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு ஞாபகம் இருக்கு மாமா. சரண்டர் ஆனாலும் சாகர வரைக்கும் விட பாட தெரியுமா? பாட கொஞ்சம் தெரியும் மாமா அவர்களே. அப்படியான ஒரு நல்ல பாட்டா பாடு. காப்பி அடிச்சு பாடாத, கர்நாட்டிக்கா இருக்கணும். டேய் ரவி மாமா, வாஜிட்ட கொண்டாந்து உட்காரு. பொண்ணை கொடுக்கறேன்னு என்ன சொல்லப்பட்ட பாக்குறேன். முடியாது, அவனால முடியாது. மாமா, நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க, இப்போ நல்லா தாண்டா இருக்கிறேன். நீ எனக்கு போன் போட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை உயிர் வர்றேன். இல்ல உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். என்ன புறா பார்க்கலாம் நீ. அதுதான் மாமா. மாமனார் அவர்களே, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க தான் உண்மையான மாமா. என்னுடைய வசவுகளை எல்லாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். தொடர்ந்து பரிச்சையை கண்டினியூ பண்ணுங்க மாமனார் அவர்களே. காலம் தொடாது, காலம் வரனாலும் வரமாட்டாங்க. கராக்கு இவ்வளவு சொஸ்தமா சீக்கிரம் ஆனதுல கேள்விப்பட்டதே இல்ல. மாப்பிள்ள, உனக்கு இன்டோர் பரீட்சை முடிச்சுட்டேன். சரிங்க. இனி அவுடோர் பரீட்சைக்கு டெஸ்ட் எடுக்கணும். சரி, போய் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வந்து உன்னை மீட் பண்றேன். சரி, வந்துட்டான் போல இருக்கு. பொண்ணு லட்டு மாதிரி இருக்கு, பைத்தியக்காரனு கொடுக்கறதும். என் பொண்ணுக்கு நான் பைத்தியமா?
இருக்கட்டும் இருக்கட்டும், நான் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணிடுறேன். கண்ணாடி இங்க காணோம். என்ன நம்ம முடி வளைஞ்சில இருக்கோம், நிமிந்து இருக்குதே. மீச ஒரு மாதிரியா இருக்கு, மைனர் மீச மாதிரி. மூக்கு நடி போடலையோ? ஓஹோ, என்னடா இது, நான் சீவுற மாதிரி இல்லையே, அங்க கொஞ்சம் லேட்டா சீவுது. ஒருவேளை புது கண்ணாடியோ? இத்தனை நாள் இப்படி இல்லையே. கண்ணாடியில பார்த்தாதான் அவன் லட்சணம் புரியுது. நாம இன்னொருத்தர் மூஞ்ச பார்த்து கோளாறு சொல்றோம். மூஞ்சி இவ்வளவு கோணல போகுது. கை உள்ள போ. நம்ம ஃபேஸ் கிட்ட அப்படியே இருக்குது. ஒரே அப்பனுக்கு பிறந்த மாதிரில இருக்கு. சமயத்துக்கு நமக்கு உதவும். வரேன் பாஸ், குட் பை. என்னடா மாமா பயில்வான் மாதிரி நடக்கிறாரு.